வாராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வாராகி யூடியூப் சேனல். வாராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டமும் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு 7 கிராம்பு இருந்தாலே போதும். இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் கூட உடனடியா நிறைவேறும். வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க தவறாம இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அதுல முக்கியமா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் கிராம்பு. அதுவும் 7ங்கிற எண்ணிக்கையில நமக்கு கிராம்பு தேவைப்படும். பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா ஞாயிற்றுக்கிழமைனாலே நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, பொறாமை பார்வை, பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இது மாதிரியான கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரங்களை நாம செய்வோம். அந்த வகையில நமக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணுக்கே தெரியாத கெட்ட சக்திகளை அழிக்கிறதுக்கான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த தாந்திரிக பரிகாரத்தை ஒரு முறை நீங்க செஞ்சாலே போதும். அதுவே உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஆண்கள், பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம். ஆனா உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பெரும்பாலான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். எந்தெந்த பிரச்சனைகளுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலான்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். குறிப்பா சொல்லணும்னா, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் தடை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வீட்டுல நிம்மதியே இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். எப்ப பாரு சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல தடைகள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கஷ்டம் தீர்றதுக்கான முயற்சிகளை செய்யும் போது கூட அதுலயும் பலவிதமான தடைகள் வந்துகிட்டு இருக்கும். இப்படி உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் கஷ்டமும் இருந்தாலும் சரி, அந்த துன்பம் தூள் தூள் ஆகிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இதுக்கு பெஸ்டான டைம்ங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் அமாவாசை நாள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நமக்கு தை அமாவாசை வரப்போகுது. அதாவது பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு தை மாத அமாவாசை. இந்த தை அமாவாசை நாள்ல கூட இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். அதே மாதிரி இந்த தை அமாவாசை இருக்கக்கூடிய நாள்ல பிரியாணி இலையில எழுத வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்படி எழுதி யாருக்கும் தெரியாம எப்படி மறைச்சு வைக்கணுங்கிறத பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப நாம இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 7 கிராம்பு நமக்கு தேவைப்படும். அடுத்ததா பேப்பர் நமக்கு தேவைப்படும். ஒரு சின்ன சைஸ் பேப்பர் இருந்தா கூட நமக்கு போதும். கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர், இப்படி எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க.
நமக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் கஷ்டங்களையும் கண் திருஷ்டியையும் கெட்ட சக்திகளையும் நீக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்ல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. வீட்டுக்கு உள் பக்கம் ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த பேப்பர்ல எழுதிக்கோங்க. ஒரு வார்த்தையிலையும் நீங்க எழுதலாம், அப்படி இல்லைன்னா 4-5 லைன்லயும் நீங்க எழுதலாம். இது உங்க விருப்பம்தான். அதே மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தியும் நீங்க தாராளமா எழுதலாம். ஒரு விஷயம் இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பேப்பர்ல எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நீங்க கேட்க வேண்டாம். உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அதெல்லாத்தையும் நீங்க எழுதுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு இப்போ வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க எழுதலாம். அதே மாதிரி திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க திருமணம் நடக்கிறதுக்கு தடைக்கு மேல தடை வந்துகிட்டே இருக்கு, இப்படி கூட நீங்க எழுதலாம். இது உங்க பிரச்சனைய பொறுத்தது. உங்களுக்கு என்ன வார்த்தை தோணுதோ அதை பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க. இதுல எந்த விதமான ரூல்ஸும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கிடையாது. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குல நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை வச்சிருங்க. பேப்பர் பெருசா இருந்துச்சுன்னா அதை 4-5 மடிச்சு கூட அந்த அகல் விளக்குல நீங்க வைக்கலாம். உங்க வீட்ல எரிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பீங்க. அது அகல் விளக்காவும் இருக்கலாம், இல்லனா சாம்பிராணி தூபம் போடக்கூடிய கரண்டியாவும் இருக்கலாம். இப்படி எதை நீங்க எரிக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்களோ அதை நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை உங்க வீட்ல ஹால்ல ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துகிட்டு நீங்க செய்யணும். கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு செய்யணும். பேப்பர்ல நீங்க எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அகல் விளக்குல வச்சிருங்க. இப்போ 7 கிராம்ப உங்களுடைய இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கோங்க. இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா, அதாவது ஆன்டி கிளாக் வைஸா நீங்க உங்க தலைய 7 டைம் சுத்துங்க. இப்படி சுத்துனதுக்கு அப்புறமா அந்த 7 கிராம்ப பேப்பருக்கு மேல வச்சுக்கிட்டு இப்போ இந்த கிராம்புக்கு மேல 2 கற்பூரத்தை வச்சிருங்க. சாதாரணமா நாம யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரத்தை நீங்க வச்சாலே போதும். பச்சை கற்பூரம் வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்படி கற்பூரத்தை வச்சு இத நீங்க ஏத்தி வச்சிருங்க. இந்த பேப்பரும் கிராம்பும் அந்த நெருப்புல பொசுங்குற வரைக்கும் அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து அந்த நெருப்போட நெருப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் பொசுங்கி போறதா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கிட்டு இருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இதுக்கப்புறமா அந்த சாம்பலை எடுத்து உங்க வீட்டுல டஸ்ட்பின்ல நீங்க டிஸ்போஸ் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா உங்க கை கால் முகத்தை கழுவிக்கோங்க. இதோட உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய பீடை, தரித்திரம், வறுமை இது எல்லாமே நீங்கனதா நினைச்சு உங்க கை கால் முகத்தை நீங்க கழுவிக்கோங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் ஒரு முடிவுக்கு வரும். உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.